ஆகா 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 அடடா, என்ன மேட்சுங்க என்ன மேட்சுங்க. சிஎஸ்கே பொழந்து கட்டிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டெல்லி கேபிட்டல்ஸ் வெறும் 155 ரன் தான் அடிச்சாங்க. 20 ஓவருக்கு 7 விக்கெட். நம்ம பவுலர்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க, பொழந்து கட்டிட்டாங்க. நூர் அகமது 2 விக்கெட்டு, முகேஷ் சௌத்ரி 1 விக்கெட்டு, அகில் ஹுசைன் 1 விக்கெட்டு, குர்ஜப்னீத் 1 விக்கெட்டு, ஜேமி ஓவர்டன் 1 விக்கெட்டு. மொத்தம் 7 விக்கெட்டு போட்டாங்க. வழக்கமா நம்மளுக்கு விக்கெட் போடக்கூடிய அன்சுல் கம்போஜ் 4 ஓவருக்கு 49 ரன், விக்கெட் இல்ல. 156ங்கிற இமாலய இலக்கை நோக்கி இறங்கிய சிஎஸ்கேவுக்கு ஆரம்பத்திலே அதிர்ச்சி. ருத்ராஜ் கைக்வாடு 13 பந்துக்கு 6 ரன் அடி நொறுக்குனாப்ல, இருந்தாலும் அவுட் ஆயிட்டாப்ல. உர்வில் படேல் சூப்பரா அடிச்சாரு, 2 சிக்ஸ் விட்டு மாசு காட்டினாப்ல. 9 பந்துக்கு 17 ரன், அவரும் அவுட்டு. 45 ரன்னுக்குலாம் 2 விக்கெட்டை இழந்து தடுமாறியது சிஎஸ்கே அணி. ஆகா, இந்த ஸ்கோரை கூட அடிக்காம தோக்கல்ல போறாங்க அப்படின்னு பார்த்தான். எதுக்கு நம்மளுக்கு கவலை, நம்ம சேட்டன் களத்துல இருக்க வரைக்கும் நம்மளுக்கு பயம் இல்லைன்னு ஒரு நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி சேட்டன் கரை சேர்த்துட்டாருங்க. கடைசியா அவர் நாட் அவுட் ஆகாம 87 ரன், 52 பந்துக்கு 6 சிக்ஸ் 7 4, ஸ்ட்ரைக் ரேட்டு 167. அவரை விட்டிருந்தா 100 அடிச்சிருப்பாரு. இந்த கார்த்திக் சர்மான்னு ஒரு சின்ன பைய, அவன் 2 சிக்ஸ் 4 4ன்னு 41 ரன் அடிச்சு ரன்னை குறைச்சு விட்டேன். அதனால சேட்டன் 100 அடிக்க முடியாம போயிருச்சு. அதுதான் ஒரு கவலை. என்னை மாதிரி சேட்டன் 100 அடிக்க முடியலன்னு யாரெல்லாம் கவலைப்படுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 17வது ஓவர் முடிவிலே சிஎஸ்கே 156 அடிச்சு 2 விக்கெட்ல ஈஸியா வின் பண்ணிட்டாங்க.